இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மோனிகா, நில்லு மோனிகா, எங்க போற? என்னை விட்டு போகாத மோனிகா, நில்லு. மோனிகா, என்ன பாரு மோனிகா, என்னை ஏன் அவாய்ட் பண்ற? ஏய், யார் நீ? எதுக்கு என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? ஐயோ ஐயோ, போச்சே, எல்லாம் போச்சே. நான் யாருன்னு தெரியாத மாதிரியே கேக்குறாளே. நான் என்ன பண்ணுவேன்? நான் யாருக்கிட்ட சொல்லி அழுவேன்? ஐயோ, பாரு, எனக்கு உன்னை யாருன்னே தெரியாது. நீ வேற யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. முதல்ல வழிய விடு. ஐயோ, சொல்றத கேளு மோனிகா. கட்டின புருஷனையே திரும்ப திரும்ப யாருன்னு கேக்குறாளே. நான் என்ன பண்ணுவேன்? உமாபட்டி கடவுளே, உனக்கா கேக்குதா நான் இப்படி புலம்புறது? காட்டு மிராண்டியா இருந்த என்ன இந்த மோனிகா தான் என்ன மனுஷனா மாத்துறான். அப்புறம் அவளும் என்ன காதலிச்சா, நானும் காதலிச்சேன். ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். எல்லாமே நல்லபடியா தான் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா எங்களுக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை. குடும்பம் வந்தா சண்டை சச்சரவு இருக்கத்தானே செய்யும். அதுக்கு போய் கோச்சுக்கிட்டு என்னை விட்டு பிரிஞ்சு வந்துட்டா. இப்ப என்ன யாருன்னு தெரியாதுன்னு சொல்றா. நீங்களே என்னன்னு கேளுங்க. ரொம்ப கஷ்டமா இருக்கு. சத்தியமா இவன் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பாத்தீங்களா, நீங்க சொல்லியும் கேட்க மாட்டீங்களே. நான் யாருக்கிட்ட இந்த நியாயத்தை கேட்பேன்? என்ன மோனிகா அதெல்லாம்? இந்த பையன் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? சொல்லு. ஜெயன், இவன் தான் ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்ணி உளறிட்டு இருக்கானா? நீங்களும் அதை நம்பிட்டு வந்து என்கிட்ட கேக்குறீங்க? என்னது, நான் பிராடா? இல்ல, உனக்கு இப்படி சொன்னா புரியாது. டேய், அதை எடுத்துட்டு வாடா. சீக்கிரம் வாடா. குர்ரா குர்ரா. மோனிகா, இப்ப என்ன ஏத்துக்கிறல, நான் இங்கேயே தீ குளிப்பேன். என்ன ஏத்துக்கிற மாட்டேல, அப்ப நான் ஏன் உயிரோட இருக்கணும்? நான் இப்பயே செத்துறேன். டேய் 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 தம்பி, வேணாம்டா. சொன்ன கேளு. தீபதி குர்ரா. மோனிகா, ஐ லவ் யூ. டேய், என்னடா பண்ற? டேய், பைத்தியம் மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்காதடா. இல்ல, நான் சாக தான் போறேன். டேய், வாடா, சொல்றத கேளு. மோனிகா, என்ன இதெல்லாம்? ஒரு நிமிஷம். டேய் தம்பி, ஏடா பண்ற? பயந்துருக்கீங்களா மேடம்? சும்மா உங்களை பிராங்க் பண்ணேன். அங்க பாருங்க. ஏங்க, இது மண்ணெண்ணெய் இல்ல, பச்சை தண்ணி. சாரி மேடம், சாரி மேடம். வாங்கடா, ஓடிடுவோம். எல்லாரும் ஓடி வாங்க. என்ன மோனிகா, ஏதோ டெலிகாஸ்ட் பண்ண போறேன் அப்படி இப்படின்னு சொன்ன. ஃபுட்டேஜ் கிடைச்சுதா? ஓ, உதய பெருமாள் மாமா கோர்ட்டுக்குள்ள போயிட்டாரா? பாவம், நீ பிஸியா இருந்திருப்ப. உன்னால எப்படி வீடியோ எடுக்க முடிஞ்சிருக்கும்? இதெல்லாம் உங்க பிளான் தானே எனக்கு நல்லாவே தெரியும். உள்ளதானே போயிருக்காரு. கண்டிப்பா வெளியே வருவார்ல, அப்ப பாத்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட்.
உங்க வாதத்தை தொடங்கலாம். தேங்க்யூ மை லார்ட். யுவர் ஆனர், மினிஸ்டர் கணேசன் அவர்கள் கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக தொடரப்பட்ட இந்த வழக்கில் கொலையாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் உதய பெருமாள் அவர்களை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ மை லார்ட். உதய பெருமாள், உதய பெருமாள், உதய பெருமாள். மிஸ்டர் உதய பெருமாள், எதுக்காக மினிஸ்டர் கணேசனை நீங்க கொலை பண்ணீங்க? அவரை நான் கொலை பண்ணல. சரி, அப்ப கொலை நடந்த அன்னைக்கு நீங்க மினிஸ்டர் வீட்டுக்கு போனது உண்மையா? ஆமா. மினிஸ்டரை பார்த்தது உண்மையா? ஆமாம், பார்த்தேன். அங்க என்ன நடந்துச்சு? என்ன அவரோட வீட்டுக்கு வர சொல்லியிருந்தாரு. நான் அன்னைக்கு நைட் அங்க போனேன். நானும் மினிஸ்டரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நான் போயிட்டேன். கண்டிப்பா இதுதான் நடந்துச்சா? ஆமாங்க. அப்போ மினிஸ்டரை நீங்க எதுவுமே பண்ணலன்னு சொல்றீங்க இல்லையா? கண்டிப்பா நான் பண்ணலைங்க. நான் அவர்கிட்ட பேசிட்டு கிளம்பி போயிட்டேன். இதான் நடந்துச்சு. யுவர் ஆனர், இந்த வழக்கு குறித்து மினிஸ்டரோட பையன் இளங்கோவை விசாரிக்க அனுமதி அளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எஸ், ப்ரொசீட். தேங்க்யூ யுவர் ஆனர். இளங்கோ, இளங்கோ, இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, உங்க அப்பாவை கொன்னது உதய பெருமாள் தான்னு உங்களுக்கு தெரியுமா? இவர்தான் எங்க அப்பாவை கொன்னாரு. ஏய், அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? அன்னைக்கு நைட்டு நானும் வீட்டுல தான் இருந்தேன். இந்த உதய பெருமாள் தான் அன்னைக்கு நைட்டு எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு எங்க வீட்டுக்கு வந்தாரு. இவரும் எங்க அப்பாவும் தான் தனியா பேசிக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரத்துல 2 பேரும் சண்டை போட்டுக்கிற மாதிரி சத்தமா பேசிக்கிட்டாங்க. அப்புறம் இவர் வீட்டுல இருந்து ரொம்ப கோவமா கிளம்பி போனாரு. இவர் போனதுக்கு அப்புறம் நாங்க போய் பார்த்தா எங்க அப்பா செத்து கிடந்தாரு. இவர்தாங்க, இந்த ஆள் தான் எங்க அப்பாவை கொன்னாரு. தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மினிஸ்டர் கொலை செய்யப்பட்டு இறக்கிறதுக்கு முன்னாடி உதய பெருமாள் தான் அவரை சந்திச்சிருக்காரு. அதை இன்னைக்கு அவர் வாயாலேயே ஒத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, அதுக்கான வீடியோ ஆதாரமும் இதுக்கு முன்னாடியே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு.